ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய இடங்கள் வரும். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இடம் ஜங்க்ஃப்ரூ. எஸ், ஆமாங்க, டாப் ஆஃப் த யூரோப். இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் அங்கே என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி அங்கே போகிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இன்டர்லேக்கன் அப்படின்ற ஊரில் இருந்து ஜங்க்ஃப்ரோக்கு போகணுன்னா 2 வழி இருக்குங்க. ஒன்று லேட்டர் ப்ரூனன்லேருந்து ஸ்கேச்சிஸ் வழியாக ட்ரெயின் போகலாம், ஈகர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா கிரிண்டர்வால்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரிண்டர்வால்ட் டெர்மினல்னு ஒரு ஸ்டேஷன் வரும். நீங்கள் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து இதுக்கு தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கணும், கேபிள் கார். அங்கேருந்து ஈகர் எக்ஸ்பிரஸ் வழியாக நீங்கள் ஜங்க்ஃப்ரோ போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கணும். இதுக்கு செப்பரேட் டிக்கெட். இது ஸ்விஸ் பாஸில் வராது. நீங்கள் ஸ்விஸ் பாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். இட் அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 20,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா அவன் கிளாக்லாம் எடுத்திருக்கானுன்னு பார்க்குறீங்களா? நல்லா இருக்குல்ல, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதான் எடுத்தேன். ஓகே, கம்மிங் பேக். நீங்கள் ஆன்லைன்லேயே இதை புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்ஸு புக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட்ஸை அங்கே காமிச்சிங்கன்னா கவுண்டரில் they'll give you பாஸ். நீங்கள் அதை மாற்றிட்டு தென் யூ கேன் கோ டு த கவுண்டர். நாங்கள் இப்போ மாற்றிட்டு இப்போ நாங்கள் கேபிள் கார் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதை ஸ்கேன் பண்ணால் யூ வில் கெட் இன்சைட். ஸோ 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் டிக்கெட் இருக்குது. ஸோ பட் கன்செஷன். ஸோ சர்வாக்கு 10 இயர்ஸ் தான் ஆச்சு, அதனால் கன்செஷன் கிடச்சிது. பயங்கர க்ரௌடுங்க, நிறைய இண்டியன்ஸ் இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சரி, இந்த க்ரௌட்லாம் போயிட்டோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கிற கேபிள் காரில் போகலான்ட்டு. இது ஒரு பேனராமிக் வியூ கேபிள் கார். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே டோட்டலி விண்டோஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எந்த வியூ எங்கேருந்து வேணாலும் அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் அப்படியே கொஞ்சம் பீக் போகும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க தான் அந்த ஃபேமிலி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கேபிள் காரினுடைய ரைடு. இது ஒரு 30 மினிட்ஸோ 20 மினிட்ஸ் கிட்ட போகும். சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு தெரியும். அது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. அது ஆக்சுவலாக இந்த ரூட்டு செகண்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஜங்க்ஃப்ரோக்கு ரூட் போட்டது லேட்டர் ப்ரூனன்லேருந்து ஸ்கேச்சஸ் வழியாக தான் அவங்க இதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் ஃபஸ்ட் 1912 தான் டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் இந்த ஹைக்கிங் பண்ணுறவங்க, மவுண்டன் கிளைமர்ஸ், இவங்களுக்கு மட்டும்தான் இது ஓப்பனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1912 தான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்க்ஃப்ரோ இஸ் லொக்கேட்டட் அட் த ஹைட் ஆஃப் எலிவேஷன் 3454 மீட்டர்ஸில் இருக்குங்க. அதாவது 11,332 அடி. இதுதான் யூரோப்லேயே ஹையஸ்ட் மவுண்டன். ஓகே, கொஞ்சம் தூரம் போக அப்படியே ஸ்னோ மவுண்டன்ஸாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே போனால் என்னென்னலாம் பண்ணலாம்? ஓகே, அங்கே ஒரு ஐஸ் பேலஸ் இருக்குது. தென் அங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. ஒரு சின்ன சினிமா மாதிரி அந்த மவுண்டனுடைய சினிமாவை அவங்க காமிக்கிறாங்க, என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்குது அதெல்லாம். தென் நீங்கள் அந்த ஜங்க்ஃப்ரோ வெளியே போய் யூ கேன், அங்கே ஃப்ளாக் இருக்குது, ஸ்விட்சர்லேண்ட் ஃப்ளாக் இருக்கும். யூ கேன் டேக் அ போஸ் வித் அந்த ஸ்விட்சர்லேண்டு ஃப்ளாகோட. அதுக்கப்புறம் பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய இந்தியன் ஃபுட் கிடைக்குது, ஆனால் எல்லாமே காஸ்ட்லி. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு போயிருங்க. தண்ணி கூட 1.5 யூரோஸ் மேலே
1 glass of 1 bottle of water. எவ்ரிதிங் இஸ் வெரி காஸ்ட்லி. ஆனால் நல்லா ரெஸ்டாரண்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் கறி வித் ரைஸு எல்லாம் கிடைக்குது அங்கே. நாங்கள் போனப்போ கூட்டன்றதுனால ஒரே க்யூ. நல்ல எலிவேஷன் ஏறிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு இதில். ஃபஸ்ட்டு இங்கே வந்து 1862 தான் வந்து மவுண்டன் கிளைம் பண்ணியிருக்காங்க. 6 பிரிட்டிஷ் கிளைமர்ஸும் 6 பிரிட்டிஷ் ஸ்விட்சர்லாண்ட் கிளைமர்ஸும். அதுக்கப்புறம் தான் வந்து தே ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதை பண்ணி, அதுக்கப்புறம் அடோல்ஃப் கைஃப் ஜிஃப்லர்ன்றவர் தான் ஃபஸ்ட்டு சரி இதை வந்து நம்ம ஒரு டனல் க்ரியேட் பண்ணி வி ஹாவ் டு மேக் எ ட்ரெயின் சர்வீஸ்ன்னு சொல்லி 1893 தே ஸ்டார்டட். ஸோ நிறைய வருஷம் 16 வருஷம் ஆயிருக்குங்க அந்த டனல் க்ரியேட் பண்ணி அவங்க ஜங்க்ஃப்ரோக்கு ரூட்டு ரெடி பண்ணுறதுக்கு. வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குங்க. ஒன்று நிறைய வெதர் கண்டிஷன்ஸ், ஃபண்டு, அது இல்லாமல் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வேறு இருக்குது. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே. 1908 வந்து ஒரு 30 tons ஆஃப் டைனமைட் வெடித்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஃபைனலி அவங்க அதை கட்டி முடித்து த சம்மிட் ஆஃப் ஸ்பினிக்ஸ், அதுதான் அதனுடைய பேர். ஸோ இதுக்கிடையில் அவங்க நிறைய ஸ்டேஷன்ஸ் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டேஷன்ஸ்லாம் வைக்க முடியல. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க நாங்கள். ஈகர், இந்த இடத்துக்கு பேர் தான் ஈகர். சூப்பர். ஸோ இங்கேருந்து நீங்கள் நடந்து போய் ஈகர் ஸ்டேஷன்லேருந்து காக்வீல் ட்ரெயின் எடுக்கணும். அது வந்து டனல், ஃபுல் டனலில் போகும். இடையில ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அது ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஒரு 2-3 மினிட்ஸ் நிற்கும். நீங்கள் அங்கே ஒரு சைட் சீயிங் பார்த்துட்டு தென் யூ வில் பேக் அகெயின் டு ட்ரெயின். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் இருக்குது, எல்லாருமே இண்டியன்ஸ் தான். இங்கே பேட்சாக வச்சுருக்காங்கங்க. அதாவது பல்க் புக்கிங் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஒரு 50 பேர் 100 பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு வராங்க வித் கைடோட. இந்தியாவிலேருந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அவங்கள தனியாக வைக்கிறாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் வர்றவங்களுக்கு தனியாக வைக்கிறாங்க. இங்கேயே நீங்கள் வெளியே போய் ஸ்னோலாம் பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ஒரு ஸ்னோவை பார்த்தது. என் பையெல்லாம் வந்து கையில் பிடிக்க முடியல, ஒரே விளையாட்டு தான். ஸ்னோவை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு டைம் நானே ஸ்னோவை தொட்டேன் அப்போ தான். வாட் அ குட் ஃபீல், நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பேட்செலாம் அனுப்பிச்சிட்டு அகைன் நீங்கள் வாங்கின பாஸை காமிச்சிங்கன்னா அவங்க ஸ்டேஷனுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எலிவேட்டர் கீழே போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்கும். இங்கேருந்து இன்னொரு ரயில்வே ட்ராக் போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து க்ளீன் சேஸ்பேக்கு போகும். அங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி லேட்டர்ப்ரூனன் போகலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரைடுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ரெக்கமெண்ட். நீங்கள் ஒரு வழி இந்த பக்கம் வந்தீங்கன்னா போகிறச்ச அந்த பக்கம் போங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது கேபிள் கார் எந்த அளவுக்கு அழகோ அதை விட ஒரு 10 times அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொன்று, அந்த ஸ்டேஷனில் நாங்கள் போன டைமில் மே மந்த்னால அங்கே அந்த ஏரியாவை சுற்றி ஃபுல் ஸ்னோ தான். அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுற்றி மவுண்டன்ஸாக தெரியும். அந்த ரயில்வே ஸ்டேஷனும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். நாங்கள் அங்கே தான் போய் நிறைய விளையாடணும் ஸ்னோவில். ஏன்னா ஜங்க்ஃப்ரோலலாம் நீங்கள் ஸ்னோவெல்லாம் தொடலாம், பட் பயங்கர ஃப்ரீசிங். கையெல்லாம் ஒரு 30 to 40 secondsலேயே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுது. அதனால் இங்கே வந்து அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகலை, விளையாடுற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்களாம் ஆசையாக போய் விண்டோ சீட்லாம் பிடிச்சோம். இதெல்லாம் வியூலாம் இருக்கும். கம்ப்ளீட்லி பார்த்தா ஃபுல் டனல் தான், அதனால் ஒன்றும் தெரியல, இருட்டாக தான் இருந்துச்சு மோஸ்ட்லி. அவ்வளோதாங்க, வந்து இறங்கிட்டோம் ஜங்க்ஃப்ரோ ஸ்டேஷனுக்கு. ஸோ நீங்கள் நடந்து போனீங்கன்னா தென் யூ வில் உங்களுக்கு அந்த, ஏன்னா வெறும் ஒரு மவுண்டன் பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்றது இல்லாமல் தே ஹேவ் ரெஸ்டாரண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே நிறைய ஷாப்பிங்க்கு இருக்குது. அப்புறம் ஸோ அவங்க இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இட் டேக்ஸ் அபவுட் உங்களுக்கு இதுவே வந்து ஒரு 2 to 3 hours ஆகிடுங்க. அதனால் ஜங்க்ஃப்ரோவை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 1 day நீங்கள் ஜங்க்ஃப்ரோக்கு தான் வைக்கணும்.
எதனால் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், க்ரௌடு, நீங்கள் போயிட்டு லிஷியராக இருந்து பார்த்துட்டு. மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் ஜங்க் ஃப்ரோக்கு போகிறீங்கன்னா இன்டர்லேக்கனில் தங்குறீங்களோ இல்லை எங்கே தங்குறீங்களோ அட்லீஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் நீங்கள் இடையில கேப் வச்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வெதர் கண்டிஷன்ஸ். நாங்களே ஆக்சுவலாக வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி போகலான் இருந்தோம். ஆனால் அன்றைக்கி பார்த்தா வெதர், நான் சொன்னேன் இல்லைங்களா, அக்வேர் ஜெல்லர் இவர் தான் வந்து ஃபஸ்ட் ட்ரெயின் போட்டவர். இங்கே பார்த்தீங்களா க்ரௌடை. ஸோ வெதர் வந்து அன்றைக்கி ரொம்ப ரெய்னியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணலை. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் லாட்டர்புரோனர் போயிட்டோம். 3rd டே தான் வந்து வெதர் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஜங்க் ஃப்ரோ பிளான் பண்ணோம். இல்லைனா நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு ஆக்சசபிளாகவே இருக்காது. இங்கே ஒரு அப்சர்வேட்ரி இருக்குங்க, ஸ்பினிக்ஸ் அப்சர்வேட்ரி. இதுதான் யூரோப்லேயே ஹையஸ்ட் இருக்கிற அப்சர்வேட்ரி. ஆனால் அது க்ளோஸ்டாக இருந்துச்சு. என்ன ரீசன் தெரியல, எங்களால் போக முடியல. இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதே எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் மேலே போக முடியும். ஃபஸ்ட் ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஷாப்பிங், அதுக்கப்புறம் அந்த தேட்டர், அதுக்கப்புறம் அந்த ஐஸ் பேலஸ். சூப்பராக இருக்குங்க. இங்கே நீங்கள் உட்காந்து அப்படியே பொறுமையாக சாப்பிடும்போது யூ வில் கெட் அ குட் ஃபீல். பொஃபே கூட இருக்குங்க இங்கே. பொஃபே எவ்வளோன்னு எனக்கு தெரியல. சின்ன பசங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்ல வெதர் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. முக்கியமாக க்ளவுஸ்லாம் போடுங்க. நல்ல க்ளவுஸாக வாங்கிக்கோங்க. அது ஒரு ஆஃப் டேன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. பட் அங்கே போகிறதே ஒரு 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வெளியே நிற்க முடியாது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கும். வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பி நீங்கள் வெளியே போகலாம். இதெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் கையெல்லாம். எல்லாமே இருக்குங்க. பருப்பு சாதம், கறி, சிக்கன் கறி, ரைஸு, பார்த்தீங்களா சாம்பார். நம்ம ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. பட் நம்ம அளவுக்கு அந்த ஸ்பைசிலாம் இருக்காது. ஃபுட் இஸ் வெரி காஸ்ட்லிங்க ஸ்விட்சர்லாண்டில். நீங்கள் எவ்வளோ நாள் தங்குறீங்களோ அதை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் பீஸா வாங்கினீங்கனாலே 20 to 25 யூரோஸுங்க. ஸோ திஸ் இஸ் அவர் லின் ஃபேக்ட்ரி, அவுட்லெட். லின்னுடைய ஃபேக்ட்ரி வீடியோவை நான் தனியாக போடுறேன். சூப்பராக இருக்கும். யூ வில் என்ஜாய். இது வந்து கம்ப்ளீட்லி லின் ஷாப். நீங்கள் இங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா தென் யூ வில் ஃபைண்ட் டிசர்ட். ஷாப்பிங் நிறைய பேர் ஷாப் பண்ணாங்கன்னா வெரி வெரி காஸ்ட்லி. சவனியர்ஸ் அதெல்லாம் வாங்கலாம். இதாங்க நீங்கள் இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பிளான்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எல்லாமே அந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு வந்துடும். இதாங்க அந்த டிஸ்கவரி டூர்னு சொல்கிறது. டிஸ்கவரி டூரில் வந்து இவங்க எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இது 5 minutes ஓடுங்க.
இந்த அழகு அந்த ஜங்க் ஃப்ரூனுடைய அழகை வீடியோலேயே காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 180 டிகிரிஸ் இந்த ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போகிறதுக்கு லிஃப்ட்டு. இது 2-வே லிஃப்ட். Oh my God. ஸ்னோ நைட்லாம் பேஞ்சு பற்றியா? என்னடா ஒரே வாட்சு கடையாக வச்சுருக்கீங்க. வா. ஐயோ கம்மினா. இதுதான் டாப் இருக்கிறதே வந்து டாப். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மவுண்டன்ஸும் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ இங்கேருந்து இதனுடைய வெஸ்ட்டில் வந்து ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி இருக்குது. இப்போ வெளியே வந்துட்டோங்க. ஃப்ரீசிங்னா அவ்வளோ ஃப்ரீசிங். இதுதான் வந்து ஸ்பினிக்ஸ் சமிட். போனப்போ நல்ல கூட்டம். நீங்கள் ஏர்லியாகவே பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் அட் 9:30 நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 9:15 நீங்கள் வந்துட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே நிறைய க்யூ. இங்கே அந்த ஃப்ளாக் இருக்கிற இடத்துல ஆல்மோஸ்ட் பெரிய க்யூ. இதாங்க இந்த கிராஷ் லேண்டிங் ஆன் யூ அந்த படம் எடுத்த இடம் சைட்டு. அங்கேயே வச்சுருப்பாங்க போர்டு. இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. நம்ம அந்த மினியேச்சர் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஸ்னோ விழுற மாதிரி ஒரு அந்த ஷேக் பண்ணிவிட்டு வச்சா ஸ்னோ விழுற மாதிரி. அது ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அவங்க, ரொம்ப பெருசாக. அதுவும் கலர் மாறிட்டே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நிற்கிறார் ஃபோட்டோக்கு. இது அந்த வால்லையே வச்சுருந்தாங்க. எப்போது அந்த ஃபஸ்ட் அவங்க சப்மிட்டுக்கு வந்தது பெயிண்டிங்லேயே. சொன்னேன் இல்லைங்களா, குட்டர்ஸ் செல்லர் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டனலை பண்ணணுன்னு. இஸ் அ மேன் பிஹைண்ட். ஸோ அவருக்கு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க.
5 டனல் இருந்துச்சுங்க இந்த என்டையர் சர்க்கிளில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே யூஸ் பண்ண டூல்ஸு, அதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸ் அப்போ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ எடுத்த அந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பேர் உட்பட எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டங்கப்பா. அந்த காலத்தில் ஆல்மோஸ்ட் 120 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டனல் போடுறதுன்றது நிஜமாகவே வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ் தான். சொன்னேன் இல்லைங்களா, இறந்து போனவங்களுடைய பேர்லாம், இந்த மெமரி ஆஃப் ஃபேட்டலி டைடு. ஃபைனலாக ஐஸ் பேலஸுக்கு வந்துட்டோம். இங்கே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஸ்னோவுக்கு வரும்போது தனியாக ஸ்னோ ஸ்லிப்பரி ஆகாத ஷூஸ் விற்குது, இந்த ட்ரெக்கிங் ஷூஸ். நீங்கள் பக்கத்தில் டெக்கத்லான் அந்த மாதிரி இருந்ததுன்னா போய் வாங்கிக்கோங்க. நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வழிக்கு விழுந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லி ஐஸுங்க. ஐஸ்லேயே இவங்க பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸும். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கு கீழே வந்தப்போ யூ ஆர் ஆக்சசபிள் டு த ஃப்ளாக். இதுதாங்க ரொம்ப ஃபேமஸான இடம், இந்த ஜங்க்ஃப்ரோலியே. ஆனால் பயங்கர ஃப்ரீசிங். இந்த ஃப்ளாகுக்கு ஃபோட்டோ எடுக்க ஒரு குரூப் நிற்கிறாங்க பாருங்கள். அப்பா பாப்பா, ஐயோ, அதுக்கே ½ hour ஆகிடும். நாங்கள் அந்த ஃப்ளாக் கிட்டே போகல. இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ளாக் தெரியுதுங்களா, நாங்கள் இங்கே எடுத்துட்டோம். இங்கேருந்து நிறைய பேர் ஸ்கைங் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வேறு ரூட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கீழே இருந்து மேலேருந்து பார்க்குறப்ப நிறைய பேர் ஸ்கைங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸுங்க யூரோப்பில். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது எல்லா மவுண்டெயின்ஸும் உங்களுக்கு அப்படியே அந்த ஆல்ப்ஸ் ஃபுல்லாக தெரியும். சூப்பராக இருக்கும். அந்த நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது டெஃபினெட்லி மிஸ் பண்ண. நாங்கள் வரும்போது பயங்கர க்ளவுடியாக இருந்ததுனால தெரியல. நீங்கள் ஜூரிக்லேருந்து ரிட்டன் வரும்போது அவ்வளோ மவுண்டெயின்ஸும் தெரிஞ்சுது. அங்கே தெரியுதுங்களா க்யூ எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே தாங்க அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் அங்கே தெரியுதுங்களா? இங்கேருந்து இறங்கி போகிறவங்க எல்லாம் ஒரு 20% வழிக்கு விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஷூஸ் அவங்க நார்மல் இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் போட்டு வராங்க. அது கண்டிப்பாக ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் நல்ல grip இருக்கிற ஷூ வாங்குங்க. இது ஒரு மெமரபிள் ஃபோட்டோங்க, அந்த ஃப்ளாகோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது.
உங்கள் லக் நல்லா இருந்துச்சுன்னா வெதர் இஸ் குட் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே வெதர் ரொம்ப மோசமான இருக்கிறதுனால அலோவ் பண்ணல அப்படின்ட்டு. இங்கே வெதர் நாங்கள் போகிறப்பயே 5 டிகிரியோ 6 டிகிரியோ மேலே. இன்னும் நீங்கள் அக்டோபருக்கு அப்புறம்லாம் போனீங்கன்னா மைனஸில் போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வின்டர் க்ளோத்ஸ் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க பர்மிட் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஃப்ரிஜைலான ஒரு இடம். %70 நாங்கள் பார்த்ததில் எல்லாருமே இந்தியன்ஸ் தான். ஏன்னா அங்கே நாங்கள் வந்தப்போ மே மந்த்னால சம்மர். We are above the clouds. Thank you for watching. See you in the next video. Thank you. Bye.